மக்களே, நம்ம பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான ஃபுல் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சாச்சு மக்களே. இந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் மூலமா ஒரு விஷயங்கள் தெரியுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுக்குமே மூளையே இல்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா டஃப்பான ஆட்கள் எல்லாம் வெளிய அனுப்பிட்டு வெறும் மிச்சங்களோட கேம் விளையாட போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் அந்த லட்சணத்துல தான் அவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் யார் யாரு என்னென்ன காரணங்களுக்காக பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற சொல்றேன். அப்புறம் அந்த மிக்சர்கள் யாரு தப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் வந்து லாஸ்ட் அவங்களுக்கு அது என்னன்றதை ஷேர் பண்றேன். சோ என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, அதாவது முதல்ல டைரக்டா முத்து நாமினேட் ஆயிருக்காரு. அது மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல வர்ஷினி நாமினேட் ஆயிருக்காங்க. முட்டாள்தனமான ஒரு விஷயங்கள். அந்த டைரக்ட் நாமினேஷனை வேற எதுக்காவது யூஸ் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டு தோணுச்சு. மொத்தம் ரயானுக்கும் மூளை இல்ல, அன்ஷுக்கும் மூளை இல்லைன்றது இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன காரணங்களுக்காக அவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் வந்து சொன்னாரு. என்னன்னா, நாமினேஷன்ல ஒரு கேம் விளையாடுறாங்க. அதாவது இருந்தா ஒரு கேம் ஆடுறாங்க. நாமினேஷன் இல்லன்னா வேற ஒரு கேம் ஆடுறாங்கன்ற ஒரு காரணம். அடுத்து வந்து சவுண்டிங் சாட்சினாவே ஓவர் ஷேர் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்றது. அப்புறம் என்ன தேவையில்லாம ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு டாப் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரியும், வெளிப்படையா பேசாம பின்னாடி மத்தவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பண்றாங்கன்ற ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து கேம்ல வந்து சீரியஸா போயிட்டு இருக்கு. இவங்களோட இந்த குழந்தைத்தனம் அப்படின்றது வந்து இன்னுமே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்தது கான்வர்சேஷனே இந்த ஆள்கிட்ட என்னால பில்ட் பண்ண முடியலன்ற ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு மாஸ்கோட சுத்தி இருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கள் சொன்ன உடனே எல்லாருமே பார்த்தது யார் அப்படின்னா விஷால் அவர்களை தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இந்த பாயிண்ட் அவருக்கு சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். அதனால அந்த ஒரு வார்த்தை வந்ததுமே மொத்த ஹவுஸ்மே வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சு விஷால் நீதான் அப்படின்றத. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்வீட் மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது கேர்ள்ஸ்ட மட்டும் பேசிட்டு நம்மள நாமினேஷன்ல இருந்து ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ்ல இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காருன்றது. இது வந்து யார் சொன்னாங்கன்னா சச்னா அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. மஞ்சரியும் வந்து சொன்னாங்க இந்த ஒரு பாயிண்ட. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இந்த ஒரு விஷயங்கள் சொன்ன உடனேயுமே எல்லாருமே சிரிச்சது யார பார்த்துன்னா ரயான் அவர்களை பார்த்து தான் சிரிச்சாங்க. சோ அந்த ஒரு விஷயங்களும் நம்ம எல்லாராலையும் கிளியரா பார்க்க முடியும். சோ விஷாலையும் ரயானையும் பார்க்கும்போது எவ்வளவு அழகா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. அவங்க உண்மையாவே அப்படிதான் வாழ்ந்துட்டும் இருக்காங்க உள்ளுக்கு. அதனாலதான் அதை ஈஸியா கெஸ் பண்ண முடிஞ்சுது. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரயானை கூடவே வச்சுட்டு ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லி அவங்களதான் கேர்ள்ஸ் எல்லாம் குத்துறாங்க. அடுத்தது அருண் சூப்பரா பண்ணாரு கேப்டன்சி சொல்லிட்டு அங்கேயும் அவருக்கு குத்தப்பட்டிருக்குன்றதா கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இப்போ ஃபைனலா இருக்கக்கூடிய பெயர்கள் யார் யாரு அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ரயான் இருக்காரு. அடுத்தது வந்து ராணவ், அதுக்கப்புறமா சிவா, அதுக்கப்புறம் ஜாக்லின், அப்புறம் ஆனந்தி, தர்ஷிகா, விஷால், பவித்ரா, சாச்சனா, சவுண்டு, அப்புறமா அருண் அப்படின்றதுதான். இப்போ இதுல இந்த நாமினேஷன் இருக்க ஆட்களை தாண்டி யார் யார் எஸ்கேப் ஆனாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை யோசிங்களேன். ரஞ்சித் நாமினேஷன் வரல. ரஞ்சித் ஒண்ணுமே வீட்டுக்குள்ள பண்ண மாட்டிருக்காரு. ஏன்டா நாமினேஷன் பண்ணலன்ற மாதிரிதான் ஒரு ஃபீல் ஆச்சு. சத்யா சேஃபா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பாயிண்ட். சோ இந்த வாரம் அவரே எஸ்கேப். சோ 2 வாரம் அது போயிடும்ன்றது கிளியரா தெரிஞ்சாச்சு. சோ ரஞ்சித் அவர்களும் இன்னும் 2 வாரம் போயிருவாங்க அப்படின்றது. அடுத்தது ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் வரல. சோ அது கூட ஓரளவு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தது. மஞ்சரியாவது சரி நாமினேட் பண்ண முடியாதுன்ற காரணம். தீபக்கும் நாமினேஷன்ல வரல அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். சோ தேவையான ஆட்கள் யாரும் நாமினேஷன்ல வராதது உண்மையாவே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. மேபி நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எவிக்ட் ஆகுறது யாரா இருப்பாங்கன்னா, ஒண்ணு ராணவ் இல்லைன்னா வந்து நம்ம வர்ஷினியா தான் இருப்பாங்க. இதுல அன்ஷிதாவோட பேரும் வரல அப்படின்றது. சோ எந்த அளவுக்கு அறிவாளித்தனமா இவங்களோட நாமினேஷன் ப்ராசஸ் இருந்திருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. சோ அதுதான் இதுல நாமினேஷன் ரொம்ப லீஸ்டா இருக்க ஆட்கள் இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க. பட் ஆனந்தியும் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஸ்வாப் ஆகி பாய்ஸ் டீம் போயிட்டாங்க அப்படின்றதுனா பெருசா எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனந்திய இந்த தடவை மக்கள் வந்து நோட் பண்றதுக்கு அப்படின்றது. மெஜாரிட்டி ராணுவ தான் இப்போதைக்கு நெகட்டிவ் நோட்ல வந்து போயிட்டு இருக்காரு. பவித்ரா கிட்ட வந்து அவர் ஒரு விஷயம் கேம் பிளே பண்றாரு இல்லையா, அது திரும்ப திரும்ப உள்ளுக்க பேசப்பட்டுட்டே இருக்கு. போகும்போது பாயாக்கான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப இரிட்டேட் பண்றாரு அவரு. ஒரு பிளே பாய், ஒரு ரொமான்டிக் பாய் அப்படின்ற விஷயங்களை பண்றேன்ற பேர்ல ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா அவர் தான் இந்த மாதிரி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே.